அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு அம்மா செல்ல திறப்புல உட்காண்டி எல்லாத்துக்குமே ஆசையா துணி வாங்கிட்டு வராரு. அதை நம்ம சாமுண்டீஸ்வரி கையில அந்த துணியை கொடுக்குறாரு. நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக்கு வாங்கிட்டு வந்த துணியை நம்ம கார்த்திக்கு கண்ணு முன்னால மண்ணெண்ணையை ஊத்தி தீய கொளுத்திட்டாங்க. எல்லாருமே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. அந்த சந்திரா சந்தோஷப்படுறா. அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அதாவது எப்படியாவது நம்ம அம்மா ஞாபகமா அந்த இடத்துல ஒரு சிலையை திறந்து ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டணும், அதையும் நம்ம அத்தை கையால திறந்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி பம்சன் நடக்க போகுது. அப்போ நம்ம கார்த்திக் எல்லாத்துக்குமே புது துணி வாங்கியாந்து கொடுப்போம் அப்படின்னு புது துணி வாங்கிட்டு வராரு. அப்போ எல்லார் கையிலயும் அந்த துணியை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து நம்ம ரேவதிட்ட துணியை கொடுத்து இதை உங்க அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னாரு. நம்ம ரேவதியும் அந்த துணியை வாங்கி சந்தோஷமா அவங்க அம்மாட்ட போய் கொடுத்தாங்க. அம்மா இருந்தாங்கம்மா உங்களுக்கும் புது துணி அப்படின்னுகிட்டு. நம்ம சாமுண்டீஸ்வரி நான் என்ன துணிக்கு அளந்து பேயா கிடக்கேன், என்கிட்ட என்ன துணி இல்லையா, எனக்கெல்லாம் யார் துணி வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு கண்ணு முன்னால அந்த துணியை தூக்கி எரிஞ்சு அதாவது மண்ணெண்ணையை ஊத்தி தீய கொளுத்திட்டாங்க. இதை பார்த்த சந்திரா ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் அதுக்கடுத்து போன பிறகு நம்ம கார்த்திகை கூப்பிட்டு பேசுறா. நீ வாங்கிட்டு வந்த துணியை எங்க அக்காவை கண்ணு முன்னால கொளுத்திட்டால, எங்க அக்கா எப்படி அந்த இடத்துக்கு உங்க அம்மா சிலையை திறந்து வைப்பா? அது மட்டும் நடக்கவே செய்யாது. இந்த சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். அதாவது நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாராரு. உன் பெட்டி பிடைக்கு துணி எல்லாத்தையும் கிளம்பி கிளம்புறதுக்கு தயாராரு தூக்கிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம கார்த்திக்கு பயங்கர கோபத்துல சொன்னாரு. அதாவது அவங்க துணியை வேணா கொளுத்திருக்கலாம், ஆனா கட்டாயம் எங்க அம்மா சிலையை திறந்து வைக்கதான் போறாங்க. அதான் உங்க கண்ணு முன்னால நடக்க போகுது, நீங்க பார்க்கதான் போறீங்க. பார்க்கலாம் பந்தயத்துல யார் ஜெயிக்கா அப்படின்னு சவால் விட்ட உடனே அந்த சந்திரா அப்படியே ஆடி போனா. ஒருவேளை நீ சொன்னதை செஞ்சிருவானோ அப்படின்னு. அதாவது நாளைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.